ஆப்பிள் வெப்சைட்ல இருக்கிற எல்லா ஏர்பாட்ஸையுமே வாங்கியாச்சு. எல்லாமே நான் அதாவது சீப்பஸ்ட் ஏர்பாட்ஸ்ல இருந்து வரிசையா காஸ்ட்லியஸ்ட் ஏர்பாட்ஸ் வர எல்லாமே. சோ அதனால யாருக்கு எந்த மாதிரியான ஏர்பாட்ஸ் செட் ஆகும் அப்படின்றத வலவரியா பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் சீப்பஸ்ட் ஏர்பாட்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா அது ஏர்பாட்ஸ்னு கூட சொல்ல முடியாது, இயர்பாட்ஸ் தான் சொல்லணும். பிகாஸ் இது ஒரு வயர்ட் இயர்போன். இது லான்ச் ஆனது 2012 டைம்ல. இப்போ ஒரு 12-13 வருஷம் ஆக போதா. இருந்தாலும் இன்னைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் இயர்போனா பாத்தீங்கன்னா இதான் இருக்கு. இதுக்கு 2 ரீசன். முதல்ல இந்த இயர்போனை எங்க அதிகமா பார்த்திருப்போம் அப்படின்னா சேலுக்கு வந்ததை தாண்டி ஐபோனோட பாக்ஸ் குள்ள பார்த்திருப்போம். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஐபோனோட 5 சீரிஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் வேற மாதிரியான இயர்பாட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா 5 சீரிஸ் வந்து 10 சீரிஸ் இல்ல 11 சீரிஸ்லயே கொஞ்ச நாள் வரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர்பாட்ஸ் தான் பார்த்திருப்போம். அதுலயும் 7க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 3.5mm ஜாக் வந்து தூக்கிட்டான். அப்பயுமே லைட்னிங் டு 3.5mm கனெக்டர் கொடுத்து யூஸ் பண்ணுங்கடா அப்படிலாம் கொடுத்த ஆப்பிள் பாத்தீங்க அப்படினா 12 வரையில உள்ள இருக்க சார்ஜர்ல ஏர்பாட்ஸ் கனெக்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. இருந்தாலும் நம்ம பையில ஓடுவானுங்களா, அதுக்கு அடுத்து தான் நிறைய பேர் தனியா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் எங்க ஆபீஸ்லயே பாத்தீங்க அப்படினா ஒரு 3-4 இயர்போன் இருக்கு. முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படினா அந்த சவுண்டோட துல்லியம் இன்னைக்கும் கரெக்ட்டா இருக்கும். எடிட்டிங் அப்ப பாத்தீங்க அப்படினா கிளாரிட்டியா கரெக்ட்டான லெவல் பாத்தீங்க அப்படினா காட்டும். பேஸுமே சூப்பரா இருக்கும். இன்னொரு முக்கியமான ரீசன் பாத்தீங்க அப்படினா ஆப்பிள் சீப்பஸ்ட் இயர்போன் வேற. அதனால நிறைய பேர் ஐபோனே இல்லைனாலும் ப்ரிஃபர் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. ஈவன் நிறைய செலிபிரிட்டி கூட இந்த இயர்போன் யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. பிகாஸ் அந்த விலைக்கேத்த ப்ராடக்ட், குவாலிட்டி, சவுண்ட் எதுலயுமே அடிச்சுக்கிற முடியல. அதனால தான் இத்தனை வருஷம் ஆனாலும் நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கு. இத்தனை வருஷத்துல ஹார்ட்வேர் சேஞ்ச் இல்ல, டிசைன் சேஞ்ச் இல்ல, அதே இயர்போன் தான். அவங்க சேஞ்சின் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல 3.5mm ஜாக்ல வந்துச்சா, அடுத்து லைட்னிங் வெர்ஷன் ஒன்னு விட்டான். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டைப் சி வெர்ஷன்ல விட்டுருக்கான். விலையும் ஒரு 2-3 வருஷமா அதே விலையில தான் இருக்கு. சோ உங்களுக்கு பட்ஸ் இல்லாம வயர்ல நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட எடிட்டிங்கும் சேர்த்து ஒரு இயர்போன் பாக்குறீங்க அப்படின்னா சீரியஸ்லி ஒரு நல்ல சாய்ஸ். அடுத்தது AirPods Pro. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 ஜெனரேஷனா ரிஃபைன் பண்ணி ஒன்னொன்னுத்துக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் காட்டி 4வது ஜெனரேஷன்ல எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணையில உள்ள வந்து ஐபோன்ல சார்ஜர்லாம் கொடுக்காம விட்டாங்கல்ல, அதெல்லாம் என்ன பிஸ்கோத்து, உள்ள நாங்க வயரே கொடுக்க மாட்டோம்டா அப்படின்னு வெறும்பட்டியா கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸும் இந்த இயர்போன் மட்டும் தான் உள்ள இருக்கும். கவர் ஆனா ஈகோ ஃப்ரெண்ட்லி தான ப்ரோ. பொளந்துருவேன். உள்ள ஒரு கேபிள் இல்ல, கேட்டா வந்து பிரீமியம் பிராண்ட். என்ன அது கேட்டா ஈகோ ஃப்ரெண்ட்லிம்பீங்க. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. பர்టిక్యులர் AirPods 3ல இருந்து 4க்கு என்ன அப்கிரேட் அப்படினு பாத்தீங்கன்னா முதல்ல H2 சிப் இருக்குல AirPods Pro வேரியன்ட், அங்க இருக்கிற அதே சிப்பை பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. டிசைன்ல அந்த சைஸை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பின்னாடி இந்த பேரிங் பட்டன் இருக்கும்ல, அதை தூக்கிட்டு இங்க கெபாசிட்டி டச்சா கொடுத்துட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முக்கியமா AirPodsல இந்த வெர்ஷன் இந்த ஓபன் இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் இதுக்கு முன்னாடிலாம் பெருசா அந்த அளவுக்கு இல்ல. ஆனா 4ல பக்காவா இருந்தது. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியும் ஆப்பிளோட AirPods நான் பெருசா குறை சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. பேஸ், மிட், ஹை, நோட்ஸ் எல்லாத்தையும் பக்காவா டியூன் பண்ணிருப்பாங்க. ஓபன் இயர்பட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அதே மாதிரி இந்த AirPodsல 2 வெர்ஷன் இருக்கு, வித் ANC, வித்அவுட் ANC. அதுக்கு ஏத்தாப்புல விலை வந்து டிஃபரன்ஸ் ஆகும். இதுல நம்ம இருக்கிறது வந்து ANC வெர்ஷன். இதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு இன் இயர்பட்ல ANC எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு ஒன்னு இருக்குல்ல, அது மிக சிறப்பா இருந்துச்சு. இது நார்மலாவே இந்த மாதிரி இயர்போன்ல நல்லா தான் இருக்கும். ஆனா தனியா அந்த மாதிரி ஒரு மோடு கொடுக்கல பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா சூப்பரா இருந்தது. இதை தவிர அந்த ப்ரோ வெர்ஷன்ல இருக்க H2 சிப் இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி அந்த ப்ரோ வெர்ஷன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது ஹெட் ட்ராக்கிங், ஸ்பேஷியல் ஆடியோ, கான்வர்சேஷன் அவேர்னஸ், இந்த மாதிரி அனைத்தும் இதுலயும் இருக்கு. ஆனா இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த வித் ANCக்கும் வித்அவுட் ANCக்கும் அந்த ANC மட்டும் வித்தியாசம் கிடையாது. ANCயோட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அது வந்து வித்அவுட் ANCல வந்து இருக்காது. பிளஸ் வயர்லெஸ் சார்ஜிங் பாத்தீங்க அப்படின்னா அங்க தூக்கி விட்டுருவாங்க, இங்க மட்டும் தான் இருக்கும். அதுலயும் பெருத்த காமெடி என்ன அப்படின்னா இதை வந்து MagSafeல வந்து போட முடியாது. வாட்சோட சார்ஜர் இருக்குல்ல, அதுல தான் போட முடியுமா. இதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா சைஸ் சின்னதாயிருச்சா, அதனால MagSafeல பத்தாம, அதனால நீங்க வாட்சோட சார்ஜர்ல போட்டுக்கலாம்ன்றாங்க. முக்கியமான அப்கிரேட் மறந்துட்டேன் பாருங்க. போன ஜெனரேஷன் வரையும் பாத்தீங்க அப்படின்னா லைட்னிங்ல தான் AirPods பார்த்திருப்போம். இப்போ இங்க டைப் சி வந்துருச்சு. அது AirPods 4ன்னு இல்ல, AirPodsலயும் பார்த்திருப்போம், AirPods 2 Proலயும் பார்த்திருப்போம், AirPods Maxலயும் பாத்தீங்கன்னா டைப் சி. எல்லாத்துலயும் டைப் சி, எங்கெங்கும் டைப் சி. ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூரோப்பியன் யூனியன். அப்படியே இந்த சார்ஜிங் கேபிளும் தராது ஒரு கேஸ் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. சரி ரைட். இப்போ இந்த AirPods வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா எனக்கு பட்ஸ் இல்லாம சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கணும், வெளியே நடக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டிரான்ஸ்பரன்சி மோட் சூப்பரா இருக்கணும், ANC பரவாயில்லாம இருந்தா ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ANC வெர்ஷன் வேணா, நார்மல் வெர்ஷனே வாங்கிக்கோங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ANC தான் வேணும் அப்படின்னா ப்ரோ வேரியன்ட் போய்க்கோங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் AirPodsல இதான் அதிகமா சேலா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஸ்டார்டிங்லேயே சிம்பிளா சொல்லிடுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐபோன் இருக்கு, எனக்கு பெஸ்ட் TWS வேணும் அப்படின்னா AirPods Pro 2 தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன், வேற ஆப்ஷனே கிடையாது. உன்னதாயா தேடிட்டு இருக்க. நாம தான்
வந்தாச்சு. ஏதாவது சும்மா நக்கலுக்காகலாம் சொல்லல, ஃபீச்சர்ஸும் கொட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற எந்த இயர்ஃபோன்லையுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2022 இது லான்ச் ஆகையிலேயே ஆல்மோஸ்ட் எல்லா டாப் அண்ட் இயர்ஃபோனுக்குமே கம்பீட் பண்ற மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா நிறைய ஃபீச்சர் அப்பப்ப அப்டேட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஸ்பேஷியல் ஆடியோ, அதுக்குள்ள ஹெட் ட்ராக்கிங், கான்வர்சேஷன் அவர், அது போக இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹியரிங் எய்ட் ஃபீச்சர் அப்படின்னா ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா அந்த காது கேட்காதவங்களுக்காக சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. பட் இந்தியாவில் அது கிடையாது. இருந்தாலும் அது எந்த மாதிரியான ஃபீச்சர் அப்படின்றத மட்டும் வந்து நான் சொல்றதோட பாண்டி சொல்லுவான். ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அந்த ஃபீச்சர் இந்தியாவுக்கு வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. எந்த மாதிரியான மெடிக்கல் ஃபீச்சர்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹியரிங் டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, அதாவது எவ்வளவு லெவல் இருக்கு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது ஹியரிங் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு கூட்டமான இடம் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க மாட்டி இருக்கிறப்போ அதிகமான டெசிபிள்ஸ் வரும்ல, அதை வந்து குறைச்சு கொடுக்குமா. ஓகே. மூணாவது ஹியரிங் எய்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட லெவல்ல கம்மியா இருக்கு, ஒரு மிட் லெவல்ல வந்து ஹியரிங் போய் காது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நமக்கு காது கேட்காத தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க. நல்ல ஃபீச்சர் தானியா. இந்தியா பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? இத்தனைக்கு டாக்ஸ் நம்ம தான் அதிகமா அப்படி கேள அறிவு வரட்டும். நம்ம தான் டாக்ஸ் அதிகமா கட்டுறோம், நம்மகிட்ட தான் எல்லாமே புடுங்குறாங்க. ஆனா ஃபீச்சர்ஸ் நமக்கு இல்லையா? என்னங்கடா அது? ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தானே, வேற என்ன கேட்டோம். அது ஏதாவது பின்னாடி பேக் அண்ட் பிரச்சனையா இருக்கும். சர்டிஃபிகேஷன் வாங்க வேண்டியிருக்கும், அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும். மேபி இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஆப்பிள் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கொடுத்துருக்க எல்லா ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பா மிச்ச எல்லா TWS ஓட பிரமாதமா வந்து ஒர்க் ஆகும். அதுவும் ஐபோனோடலாம் சேர்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த லெவலுக்கு இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியும் இப்போ இருக்கிற எல்லா டாப் பிராண்ட், சோனி, சாம்சங் ஆடியோ பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே பயங்கர காம்படிஷன் கொடுக்கும். அந்த அளவுக்கு அரட்டி இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த ANC, டிரான்ஸ்பரன்சி, ஆம்பியன் மோட்லையும் நான் யூஸ் பண்ணதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அதுவும் ரீசெண்டா ஒரு முக்கியமான அப்கிரேட் பண்ணா பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. முன்னாடி சொன்னல டைப் சி இங்கேயே வந்துருச்சு. ஸோ AirPods 2 Pro பார்த்தீங்கன்னா இப்போ டைப் சிலையும் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா அன்பாக்ஸ் பண்ணையில உள்ள டைப் சி டு டைப் சி பிரைடட் கேபிளும் எக்ஸ்ட்ரா ஏபட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சந்தோஷம் வந்து நிலைக்காது. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருந்தா பிடிக்காது இல்ல. அடுத்த வருஷம் இதையும் தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு போறாங்க. அதே மாதிரி என்னதான் 20,000 25,000 ரூபா கொடுத்து இந்த இயர்போன்ஸை வாங்கினாலும் பேட்டரின்னு வரையில பாத்தீங்கன்னா 30 மணி நேரம் வரும் கேஸ்ல. ஆனா பட்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் வரும். அது AirPods 2 Pro இல்ல 4லயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சோ மொத்தத்துல இந்த AirPods 2 Pro வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐபோன் இருக்கு, எனக்கு பெஸ்ட் TWS வேணும் அப்படின்னா AirPods Pro 2 தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். வேற ஆப்ஷனே கிடையாது. அண்ட் ஃபைனலா AirPods Max. இதான் ஆப்பிளோட காஸ்ட்லியஸ்ட் AirPods. மிச்ச ரெண்டு AirPods தான் நிறைய ஜெனரேஷன்லாம் இருந்துச்சு இல்ல. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 2020 லான்ச் பண்ணி 4 வருஷமா அதே AirPods தான். இல்ல வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு அப்கிரேட் ரீசெண்டா பண்ணாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு பேரா மாமி? ஒன்னு வந்து டைப் சி அப்கிரேட் பண்ணாங்க, ரெண்டாவது வந்து புதுசா கலர்ல விட்டாங்க. இது வந்து உங்களுக்கு அப்கிரேடா, அது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. என்னடா புத்தலாட்டாது. சோ இதோட அன்பாக்சிங் பிரீமியம் ப்ராடக்ட் அப்படின்றதுனால ஓரளவு பிரீமியமா அந்த MacBook Proலாம் அன்பாக்ஸ் பண்ணோம்ல அது மாதிரி நல்ல பயங்கரமா பண்ணிருந்தாங்க. உள்ள வந்து AirPods Max இருக்கும். கீழே பாத்தீங்க அப்படின்னா குட்டி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதுல கூட ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்காது. அண்ட் டைப் சி டு டைப் சி பிரைடட் சார்ஜிங் கேபிள். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பிளோட ஒன் அண்ட் ஒன்லி ஓவர் இயர் ஹெட்போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். செகண்ட் 60,000க்கு இந்த ஹெட்போன்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி இதுவரை நான் யூஸ் பண்ண எல்லா ஹெட்போன்ஸை விட, நல்லா கேட்டுக்கோங்க, நான் யூஸ் பண்ண எல்லா ஹெட்போன்ஸை விட ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்றதை விட பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சவுண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் 2024 நாங்க புதுசா அப்கிரேடோட எடுத்துட்டு வந்திருக்கோம் சொன்னாலும் H2 சிப்லாம் கொடுக்காம H1 சிப் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஹைலைட் என்ன அப்படின்னா மிச்ச AirPods எல்லாம் குட்டியா இருக்கும்ல, அதுல வந்து ஒரே ஒரு சிப் தான் இருக்கும். இங்க ரெண்டு சைடுக்கும் தனித்தனியா H1 சிப் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதனால இன்னும் வந்து சவுண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும், டியூன் பண்ணி இன்னும் பெட்டரா வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்க முடியும். இது நாட் ஒன்லி சவுண்ட், கால் குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா அது பல இடங்கள்ல ஒர்க் ஆகும். கால் குவாலிட்டியும் பிரமாதமா இருக்கும். அதனாலே நாங்க பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறது அப்படின்றத தாண்டி முக்கியமா எடிட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த சவுண்டும் நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முக்கியமா ANC. ஆனா அதுல மொத்தமா 9 மைக் இருக்கு. அதுல 8 மைக் பாத்தீங்கன்னா ANC-க்காகவே கொடுத்துருக்காங்க. ANC ஆன் பண்ணி உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம பாட்டு கேட்கிறோமோ, படம் பார்க்கறோமோ, இல்ல ஒர்க் பண்றோமோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். டிரான்ஸ்பரன்சி வந்து AirPods Pro அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம், நார்மலா தான் இருந்தது. ஆனா பேட்டரி வந்து மிச்ச எல்லா AirPods விட அதிகம். பிகாஸ் ஹெட்போன் இவ்வளவு பெரிய சைஸ்ன்றப்ப பேட்டரி அதிகமா தான் எதிர்பார்ப்போம். அவங்க சொல்றது 20 ஹவர்ஸ். பட் எங்களுக்கு வந்து ஒன்ஸ் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 2 நாள் கண்டினியூ ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்குது. இதை தவிர ஸ்பேஷியல் ஆடியோ, ஹெட் ட்ராக்கிங், இந்த மாதிரி முக்கியமான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலயும் இருக்கு. இதை தவிர எனக்கு இம்ப்ரெசிவா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த இயர் கப்ஸ். இது மிச்ச ஹெட்போன்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாத்தனா அதை போட்டு கிழிச்சு எடுத்து அது கிடைக்குமா அப்படிலாம் தெரியல. அதில் டக்குன்னு இப்படி எடுத்தோமா, மேக்னெட்டிக்கா ஒட்டணுமா, மாத்தணுமா அப்படின்னு போய்க்கலாம். பட் இந்த இயர் குஷனோட விலை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6,000
ரூபா தான். இதுக்கு வேற பிராண்ட்ல ஒரு நல்ல TWS வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும், குவாலிட்டி பிரமாதமா இருக்கும். அதுக்கு மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க, அட்ஜஸ்டபிளாலாம் இருக்கு அப்படின்னு அது இதுன்னு பில்டப் பண்ணாலும் ரொம்ப நேரம் அந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல வெயிட், ஒரு 1 hour யூஸ் பண்ணிட்டு இந்த ஹெட்ஃபோனை கலட்டணும் அப்படின்னா கல்லை வச்சுட்டு தலையில இருந்து எடுத்த மாதிரி அவ்வளோ ரிலீஃபா இருக்கும். அதனாலேயே சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் ஃபிட்டிங் நல்லா இருந்தாலும் இதை யூஸ் பண்றதுக்கு நிறைய நேரங்கள்ல எங்க ஆஃபீஸ்ல நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்புறம் இது வந்து ஸ்மார்ட் கேஸ் ஆமா. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹெட்ஃபோன் யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணாதப்ப ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து ஆஃப் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா கலட்டி வச்சோம் அப்படின்னா லோ பவர் மோடுக்கு போகும். இந்த ஸ்மார்ட் கேஸ்க்குள்ள வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அல்ட்ரா லோ பவர் மோடுக்கு போயிருமா. ஸோ பேட்டரி வந்து சேவ் பண்ணிக்கலாமா. 60,000க்கு இந்த ஹெட்ஃபோன் ஒர்த்தா பார்க்குறவங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். முட்டு இது முட்டு. நான் சொல்றேன், நான் சிம்பிளா சொல்றேன், எனக்கு ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் வேணும். அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ள ஒரு ஹெட்போன் வேணும், அதுல நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும். பணம் முக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இது வந்து பெஸ்ட். இது ஐபோன் வச்சிருக்கவங்களுக்குலாம் பிடிக்கும். செலிபிரிட்டி நிறைய பேர் யூஸ் பண்ணிலாம் பார்த்துருப்பீங்க. ஆப்பிள் அப்படின்ற பில்டப்லாம் கூட கொடுத்துக்கலாம். ஆனா 60,000 ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு சவுண்ட் குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னா இதை விட சூப்பரான ஹெட்போன்ஸ்லாம் இன்னும் விலை. என்ன இருமுற? இருமலடா உருமுற பாரு, சொல்றப்பயே வந்து திக்குது. இதோட சூப்பரான ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60,000க்கு இல்லை 20,000 30,000க்கே கிடைக்கும். இல்லை என்கிட்ட காசு இருக்குப்பா, எனக்கு பிராண்டு தான் முக்கியம், நான் வந்து பில்டப் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கோங்க. வாங்க போமா. சரி ரைட்டு, எல்லா ஏர்பாட்ஸும் பார்த்தாச்சு. யாருக்கு எந்த ஏர்பாட் செட் ஆகும் அப்படின்றது இப்போ ஓரளவு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன வித்தியாசமா பண்ணலாம்? எல்லா ஐபோன்ஸையும் அடுக்கி ஒரு வீடியோ பண்ணுவோமா, இல்லை ஐபாட்ஸ் வச்சு பண்ணுவோமா, மேக்புக் ப்ரோ ட்ரை பண்ணுவோமா, இல்லை அந்த சாம்சங் OnePlus ஆடியோ பிராண்டு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோமா அப்படின்றதையும் சொல்லுங்க, அதையும் பண்ணிடுவோம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.